இயேசுவே நம்பியவர்கள் கெட்டு போவதுமில்லை, பாதியில் பட்டு போவதுமில்லை. இயேசுவே நம்பியவர்கள் கெட்டு போவதுமில்லை, பாதியில் பட்டு போவதுமில்லை. நாம் வாழ்வதும் அவரால், நான் விழுந்தால் எழும்புவதும் அவரால். மீண்டுமாக, நான் வாழ்வதும் அவரால், நாம் விழுந்தால் எழுவதும் அவரால். சங்கீதம் 145 14 எழுதப்பட்டது வாசிக்கின்றோம். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். 2 விதத்திலேயே நாம் இதை எடுத்துக்கொள்ளுவோம். விழுந்து கிடப்பவர் என்று சொன்னால் பாதையில் விழுந்து கிடப்பவரை பற்றியோ, குடித்து கொண்டு ரோட்டிலேயே விழுந்து கிடப்பவனை பற்றியோ, அல்லது வேறு ஏதேனும் தீய மருந்துகளை உள்கொண்டு விழுந்து கிடப்பவனை பற்றியோ அல்ல. மாறாக, கடவுள் நமக்கு தராத நிறைய ஆண்டவருக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கொடுப்பது அநேகம் உண்டு. ஆனால் ஒன்று கூட ஆண்டவர் நமக்கு தராததையே நாம் உற்பத்தி செய்து ஒரு தொழிற்சாலையாக, நாமே தொழிற்சாலை, நாமே அதனுடைய உற்பத்தியாளர், நாமே அதனுடைய இயந்திரங்கள், தினமும் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். பல்வேறு தொழிலகங்களிலேயே உற்பத்தியாகக்கூடிய பொருள்கள் அன்றாடம் விற்று போவது போலவே நாமும் தினமும் புதிய புதிய ப்ராடக்டுகள் என்று சொன்ன மாதிரியே நியூ ப்ராடக்ட் தேடி கண்டுபிடித்து உருவாக்கி அது பிறருக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிம்மதியே இருக்காது. அது என்ன? இது பலவிதமான பாவங்கள். நான் சொல்லாமலேயே உற்பத்தி செய்யக்கூடிய நமக்கே தெரியுது. நம்ம எல்லோரும் உற்பத்தியாளர்கள், நான் உள்பட. யாரையும் நம்ம யோக்கியர்கள் கிடையாது. தினமும் புது புது பாவங்களையே உருவாக்குவதற்கான முயற்சியிலேயே ஈடுபடுகிறோம். செய்ததே செய்து விட்டால் யாராவது வாங்குவார்களா? தின்னதே தின்னுட்டு இருந்த யாராவது தினமும் இட்லி சாப்பிட முடியுமா? போர் அடிக்குமா? போர் அடிக்காதா? அப்போ விதவிதமான சாப்பாடு. இன்னைக்கு சாப்பாடுல என்னென்னோ பேர்கள் வச்சிருக்கிறான் இல்லையா? அத்தனையும் வாங்கி நாம சாப்பிட்டுக்கிறோம். அதே போலவே நாமும் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்தினுடைய தலைவர்களாகவே இருக்கிறோம். நம்முடைய புத்தி, நம்முடைய அறிவு இப்படிப்பட்ட ஆண்டவர் தராததை ஒன்றை உற்பத்தி செய்து அவருக்கு தினமும் விற்று கொண்டிருக்கிறோம், கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவரோ நீ எவ்வளவோ கொடுத்தாலும் நான் வாங்கிக் கொண்டே இருப்பேன். இப்படி வாங்கக்கூடிய திறனுள்ள ஒரு தெய்வத்தினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எப்படி பார், மன்னிக்கிற தெய்வம். நீ உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் என்கிடத்தில் மட்டும்தான் விற்றழிக்க முடியும். வேற யாராவது இடத்துல விற்க முடியுமா? விற்க முடியுமா? வித்துட்டேன்னா செவிழ் அவிழும். அப்படிதானே சொல்லுவாங்க கிராமத்தில். செவிழ் நமக்குள்ளவே. நீ காலையில் ஒருத்தர் பார்க்கல,
தண்ணி போட்டலோடவே, என்ன தண்ணி? குடிக்கிற தண்ணி அல்ல, சாராய தண்ணியோட போட்டலோட பீடத்துக்கு அருகிலே வந்து நிற்கிறான் ஒருவன். நம்ம கண்கூட பார்த்தோமே இல்லையா? அவன் விற்கிறான், தினம் தினம் விற்கிறான். இங்க கொண்டு வந்திருக்கிற ஆண்டவருக்கு விற்கிறதுக்காக. கடை மூடி இதெல்லாம் திறக்கிறதுக்கு கள்ளக்கடைகள் இருக்காம போகுமா? பிளாக்கில் விற்கிறதுக்கு இல்லாமல போய்விடும். அது வாங்குறவனும் குடிக்கிறவனுக்கும் ஒருபோது ஓய்வே இல்லை, விடுமுறையே இல்லை. மூடின கதவே பின்னாடி கதவு இருக்குமா இருக்காதா? ஒரு வீட்டுக்கு முன்வாசலும் இருக்கும், பின்வாசலும் இருக்குமா இருக்காதா? முன்வாசல் மட்டும்தான் மூடி இருக்கும். சட்டத்தின் வாயிலாக சொல்வதெல்லாம் சட்டம். ஆனால் விற்பனை புற வாயில் வழியாகவே வித்து கொண்டிருக்கும். அதை வாங்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். அதில் ஒருவன் தான் இங்கே வந்தார். ஆண்டவரும் அது பார்த்து கொண்டு தான் இருந்திருக்கிறார். அவன் வெளியே சென்று ஒரு கல்லை தூக்கி, நாங்க 4 பேர் போனாங்க, கல்லை தூக்கி அடிக்கிறதுக்கு வாரான். ரோட்ல கிடக்கிற கல்லை எடுத்து அடிக்கிறதுக்கு வாரான். அப்ப அவனுக்கு அந்த புத்தி எங்கிருந்து வந்தது? பிரியமானவரே, தினம் தினமும் உற்பத்தி ஆகிறது என்று சொல்லும் பொழுது அவன் அந்த கல்லை தூக்கி எடுக்கக்கூடிய விதத்திலேயே அவனுக்கு ஒரு புத்தியை கொடுத்திருக்க. நேற்று வரைக்கும் அவன் கல்லை தூக்கவே இல்லை. இங்கே வருவான், அந்த வாசலோடைய முடிஞ்சு போயிடுவான். இன்னைக்கு அவரை பார்க்கறதுக்கே வந்திருக்கிறார். ஆனா இங்க என்ன சொல்றார் தெரியுமா? ரொம்ப அழகாகவே சொல்லுகிறார். தடுக்கி வீழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்ற, அவனையும் தாங்குகிறார். நீ செய்வது என்னவென்று உனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் சிலுவையிலே இடந்து அப்படிதான் சொன்னார், இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை, இவர்களே மன்னியும். அவர்கள் செய்வது அவருக்கு தெரியாதா? இந்த இயேசு கிறிஸ்துவை அடித்தது அவருக்கு தெரியாதா? கன்னத்தில் அடித்தவனுக்கு தெரியாதா? காரி துப்பனவனுக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் மன்னிக்கிற அந்த தெய்வம், அவருடைய பேர் இரக்கம். தன் தந்தை இடத்துல கேட்கிறார், தந்தையே, உன் மகனை எதிர்த்து காரி துப்பினவனை அடித்து விடாதே, கொன்று விடாதே, அவனே மன்னியும். இதுதாங்க நமக்கு கொடுக்கக்கூடிய காலை செய்தி. இதுதான் நம்மையும் எவ்வளவோ நீங்க உற்பத்தி செய்தாலும் அவையெல்லாம் அவர் வாங்கி கொண்டு நம்மை மன்னிக்கிற தெய்வம். அந்த மன்னிக்கிற தெய்வம் சொல்லுகிறார், நீங்கள் பாவ குழியில் விழுந்தாலும் பாவ சேற்றில் விழுந்தாலும் உன்னை நான் தூக்கி எடுப்பேன். தூக்கி எடுக்கக்கூடிய அளவுக்கு உன்னை தூய்மைப்படுத்தக்கூடிய என் தூய ஆவி உன் மீது ஊற்றுவேன் என்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகத்திலேயே 58ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஓகே, மீண்டும் ஒரு முறை படிப்போமா? ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவு அளிப்பார், உம் எலும்புகளை அவர் வலிமையாக்குகிறார், நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீருற்று போலும் இருப்பாய் என்றார். எவ்வளவோ இரக்கமுள்ள ஆண்டவர், அன்பின் சிகரம். உலகத்திலேயே மிகப்பெரிய மலை இமயமலை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்க போயிருக்கிறீங்களா? போயிருக்கோம். அந்த மலை உச்சியிலேயே
செல்வது நிலவிலேயே மனிதன் கால் வைப்பது போல, நிலவில் மனிதன் கால் ஊன்றுவது போல அந்த இமயமலைய சிகரத்தின் மேலே ஏறி நின்றால் அது மாபெரும் ஒரு பெருமைக்குரிய ஒரு செயல். ஆனால் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் மிகவும் பெருமைப்படுத்தக்கூடிய விதத்தில் உயர்த்துவேன் என்றார். அவரை தேடினால், அவர் அணுகி வந்தால், அவரிடத்தில் நீ நான் செய்து விட்ட தவறுக்காக மன்னிப்பு கோருகிறேன் என்று சொன்னால் ஒரு சொல் மாத்திரம் போதும் நம்மை விடுவிக்கக்கூடிய அந்த வல்லமை, அந்த ஆவி, அந்த வல்லமை அவர் நம் மீது ஊற்றுவார். என் ஆவி உன் மீது ஊற்றப்படும் பொழுது நீரோ விடுவிக்கப்படும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தான் சொல்லுகிறது, வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். நாம் வறண்டு கிடக்கின்ற பாலை நிலம் போலவே இருக்கிறது. பாவம் நிமித்தம், பாவம் மூலமாகவே வறண்டு போன பூமி போலவே, நீர் பாய்ச்சல் கிடையாது, மழை இல்லை, அந்த பூமி வறண்டு கிடப்பது போல நம் மனம் வறண்டு கிடக்கிறது. ஆனால் அந்த ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் உமக்கு எதிராக செய்து போன இந்த பாவத்திற்காக என்னை மன்னியும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகின்ற நேரத்திலேயே அவர் குளுமையான நீரூற்றினாலே நம்மை மீண்டும் புதுமைப்படுத்துவார், மீண்டும் பசுமைப்படுத்துவார். நீரூற்று அருகில் நடப்பட்ட செடி போலவே, மரம் போலவே நாம் அது பச்சை பச்சேன்னு மீண்டும் எழும்புது. ஒரு சின்ன செடி அது எப்படி எழும்புவது? அந்த நீரூற்று அருகிலேயே அந்த வேர்களை சென்று, அந்த வேர்கள் அந்த நீரை இழுத்து, அந்த கனிமணத்தை இழுத்து, அது பச்சை பச்சேந்து வளர்ந்தக்கூடிய அளவுக்கு வறண்டு கிடக்கக்கூடிய நம்முடைய உள்ளம், பாவம் நிமித்தமாகவே கடவுள் வர முடியாமலேயே வீச்சு நாசம் அடிக்கக்கூடிய அந்த இதயத்துள்ளுக்கவே ஆண்டவர் வர முடியாமலேயே தடுத்து நிறுத்தியிருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவரையே அவர் உடைத்து எறிந்து நொறுக்கி அவர் உள்ளத்துக்குள்ள வரும் பொழுது பசுமை வாய்ந்த நிலம் போலவே, அந்த பச்சை பச்சை என்ற செடி போலவே, அந்த மரம் போலவே அதை கனி தருவதாகவே நம்மை அவர் மாற்றி அமைப்பார் என்று வாக்குறுதியை அளிக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதே போலவே சொல்லுகின்றது, ஏலியா ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், என்னை வழி நடத்தும் ஆண்டவரே என்றார். ஏலியா இறை வாக்கினர் சொல்லுகின்றது என்ன தெரியுமா? ஆண்டவரே நீ என்ன வழி நடத்து என்றார். நாமும் ஆண்டவரிடத்திலே வந்து அந்த எலியா போலவே, அந்த எலியா இறைவாக்கினர் போலவே பாவம் நிறைந்த நாம் அந்த பாவ சூழலை விட்டு மீண்டும் ஆண்டவருக்குள்ள வந்து, நான் மனமாறி வந்து விட்டேன், மனம் திரும்பி வந்து விட்டேன், ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாகவே என்னை வழி நடத்து என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர் வழி நடத்துவாரா இல்லையா? நடத்துவாரா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர் வழி நடத்தும் என்று நீங்க வாக்குறுதி அவர் கொடுப்பதா இருந்தால், நம்புவதாயிருந்தால் அந்த ஆமீன் என்ற சொல்லு உயர்ந்த சுரமாக இருக்கட்டும். அப்பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமேன் என்று சொல்லும் பொழுது அப்படியே ஆகட்டும் என்ற அந்த மறுபடியாகவே ஆண்டவர் இப்போது நம்மை உயரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னதத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள், என் மக்கள் என்னை பார்த்து கொண்டு கதறுகின்றார், என்னை பார்த்து கொண்டு கேட்கிறார்கள். என்னை மன்னியும் 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 என்று சொல்லக்கூடிய அந்த கூக்குரல் அவர் காதுகளில் எட்டுகின்ற பொழுது, என் பிள்ளை, என் மகள், என் மகன் என்று அவர் முகம் மலர்ந்து வண்ணமாகவே, என் மகன் என்னை அழைக்கிறான், என் மகள் என்னை அழைக்கிறாள், அவள் என்னை சந்திக்க போக வேண்டும், அவனை சந்திக்க போக வேண்டும், அவனுக்கு என்ன வேண்டும், அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு தந்தையாயிருக்கிறார் நம் தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஏலியா அந்த வாக்கை கேட்கிறார் ஆண்டவரிடத்திலேயே, என்னை வழி நடத்து என்றார்.
1 அரசர் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது 1 அரசர் 17ஆம் அதிகாரம் எடுத்து இறைவாக்கினர் ஏரியா 17:2 தானே வாசிக்கின்றேன். வாசிங்க 17:2. ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, ஓடிவிடு என்றார். பார்த்து கொள்ளுங்கள். எலியாவை பார்த்து சொல்லுகிறார். எலியாவை ஆண்டவர் எதுக்கு தேர்ந்தெடுத்தார்? அந்த மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காகவே. ஆனா அந்த எலியா என்ன சொன்னார்? என் ஆண்டவர் மீது ஆணை, வரும் நாட்களிலேயே இந்த ஊரிலேயே மழையே பெய்யவே பெய்யாது, தண்ணீரின்றி நீரின்றி நீங்கள் குடிக்க தண்ணீரின்றி நீங்கள் தவிப்பீர்கள் என்றார். ஆனால் தேர்வு செய்யப்பட்ட ஏலியா தண்ணீர் இல்லாமல் தவிக்கலாமா? தண்ணீர் இல்லாமல் தவிக்கலாமா? நீ ஓடிவிடு, நீ ஓடிவிடு. ஓடி சென்று அந்த ஓடையின் அருகாமையிலே நின்று கொள்ளு. அவர் நின்று கொண்டார், இருந்து கொண்டார். அவருக்கோ உண்ண உணவு யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? காகம். இந்த உலகத்திலேயே காக்கா மனிதனுக்கு உணவு கொடுத்தது உண்டா? நம்ம கையில் இருந்தா, பிள்ளைகள் கையிலேயே ஒரு பொருள், சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை கொடுத்து அந்த முற்றத்தில் நிறுத்தினா அந்த காக்கைக்கு தெரியும் யாரிடத்தில் இருந்ததை பற்றி பறிக்கலாம் என்று. சரிதானே? ஆனா அந்த காகத்திடத்திலேயே ஆண்டவர் கட்டளை இடுகிறார். காக்கா இடத்துல ஆண்டவர் கட்டளை இடுகிறார். என் மகன், என் இறை வாக்கினர் ஏலியா அந்த இடத்தில் இருக்கிறார். நீ அவருக்கு காலையும் மாலையும் அப்பத்தை கொடுக்க வேண்டும் என்றார். இறைச்சி வேற. நம்ப முடியுமா? நம்ப முடியுமா? நம்ப முடியாத காரியங்கள் அவர் செய்வார். ஆமென். நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? நான் நினைத்து பார்க்கவே இல்லை, எனக்கு அது கிடைக்கும் என்று, எனக்கு அது நிகழும் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை. நாம் நினையாத காரியத்தையே அவர் சாதித்து தரக்கூடியவர். நான் எதிர்பார்க்காத காரியத்தையே அவர் கொடுத்து உதவக்கூடியவர். அந்த ஆண்டவர் யாவே கடவுள். அந்த நாளிலேயே இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாகவே இருந்த தந்தை யாவே கடவுள். அந்த கடவுள் அவருக்கு கொடுத்தது என்ன? காகம், காக்கை. உனக்கு இறைச்சியும் அப்பமும் தினமும் தினமும் காலையும் மாலையும். பாரன், எப்படிப்பட்ட அற்புதம் பாருங்களேன். இது அற்புதம் இல்லையா? தினமும் நேரத்தை தவறாமலேயே குறிப்பிட்ட நேரம் வருகின்ற பொழுது அந்த ஏலியாவுக்கு அந்த காகம் வந்து அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுத்து செல்லுகிறார். அந்த காட்சி நினைத்து பாரு. நாம் நினைத்து பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எத்தனையோ அற்புதங்கள் தினம் நமக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அது புரிந்து கொள்ளவில்லை. நாம் அது புரிந்து கொள்ளவில்லை. ஒரு காக்கா இப்படி செய்யுமா என்று பிறர் கேட்கலாம், பிறர் கேட்கலாம். ஆனால் நாம் விசுவாசிகள் கேட்கலாமா? விசுவாசிகள் கேட்கலாமா? உன் விசுவாசம், உன் விசுவாசம் நம் விசுவாசம்தான். ஆண்டவர் சொல்லுகின்றது என்ன? நம் ஜெபமா, பிரார்த்தனையா அல்ல, மாறாகவே அவர் சொல்வது என்ன? நீ விசுவசிக்கிற ஆயா என்று தான் கேட்கிறார். அது அப்படியே நடக்கும். நடந்ததா? நடந்து கொண்டு இருக்கிறதா?
அப்போ நாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவரு நமக்கு உதவக்கூடியவர். நம்ம எப்பவும் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர். எந்த நேரத்தில் சென்றாலும் அவருடைய வாயில்கள் திறந்தே இருக்கும். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்த வசனம் சங்கீதம் 128 மீண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். உம் இல்லத்தில் உம் துணைவியாரும் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒலிவு கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பார். நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒலிவ மரம் பார்த்திருக்கீங்களா? ஆலிவ் அந்த மரம் பார்த்திருக்கீங்களா? அந்த மரத்துக்கு கீழே அந்த விதை விழுந்து அதனுடைய அடி சுத்திலையுமே அந்த சின்ன 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 செடிகள், சிஸ்டர் பார்த்துருப்பேன், சின்ன சின்ன செடிகள் அப்படி விழுத்திருக்குமா. அப்ப அந்த மரம் யாரு? அந்த மரம் யாரு? ஆண்டவர் என்ன மரத்தை குறிப்பிடுகிறது? நாம தான் அந்த மரம். அந்த மரத்தினுடைய சுற்றில் இருப்பது யாரு? நம் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ற? அந்த செடிகள், அந்த சின்ன சின்ன செடிகள் எவ்வளோ செழிப்பா அழகா இருப்பது போலவே உன் பிள்ளைகளும் அந்த ஒலிமர கன்று போலவே இருப்பார். சுத்தி சுத்தி இருக்குமா? நம்ம பிள்ளைகள் சுத்தி சுத்தி இருக்குமா இல்லையா? அன்பு செலுத்தக்கூடிய தாயினுடைய அருகாமையில் அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? சுத்தி சுத்தி இருக்கும். புடவைகளே தொங்கிக் கொண்டு இருப்பார். முந்தானியை பிடிச்சுக்கிட்டு போவாங்க. நான் வீட்டுக்காரர் சொல்லவே இல்லை, நான் சொல்லவே இல்லை. பிள்ளைகள் தான் முந்தானி பிடிச்சிட்டு போகணும்னு சொன்னேன். பிடிச்சிட்டு போனால் பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. முந்தானி பிடிச்சிட்டு போகிற வீட்டுக்காரர் இருந்தானா வேண்டாம்னா சொல்ல போகிறா. நீங்கள் விழாமல் இருக்கிறதுக்கு அவர் பிடிச்சிக்கிறாங்க. கீழே தடுக்கி விழாமல் இருக்கிறதுக்காக அவர் பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் வேணா தப்பாக நினச்சிக்கிறாத. பின்னாடியே வர்றது வேணும், பின்னாடியே வர்றாங்க, பின்னாடியே வர நினச்சிடாத. நீங்கள் விழுந்துட போகிறீங்கன்றதுக்காக, பாதுகாப்புக்காக. அப்படியா? ஆமீன், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரும் நம்மை அப்படிதாங்க சுத்தி 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 வந்துகிட்டு இருக்கிறார். நீ எங்க திரும்பினாலும் நான் உன்னை விடவே மாட்டான். கிழக்கு பார்த்தாலும், மேற்கு பார்த்தாலும், வடக்கு பார்த்தாலும், தெற்கு பார்த்தாலும், முன்னே போனாலும் பின்னே போனாலும், நீ எங்கே போனாலும் உன்னை நான் சுத்தி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 128ஆம் சங்கீதத்திலேயே 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிள்ளைகள் போலவே நாமும் அந்த ஆண்டவரை சுத்தி இருக்கணுமா வேண்டாமா? நான் இருப்பேன் என்று சொல்லுறீங்களா? நான் இருப்பேன் என்று சொல்லுறீங்களா? மாறு தொட்டு சொல்லணும், நான் இருப்பேன் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உள்ளத்திலே கரம் வைத்து, நெஞ்சிலே கரம் வைத்து அது சொல்லும்பொழுது அவர் பார்க்கிறார். உள்ளத்தை பார்த்த ஒருவர் யார் இருக்கிறார்? அவரை தவிர வேறு யாரும் இந்த உலகத்திலே உள்ளத்தை பார்த்தது கிடையாது. ஒரு ஆளும் பார்த்து, கம்ப்யூட்டரில் பார்த்துருக்கலாம். மெடிக்கல் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கள் யாராவது இருந்தானா கம்ப்யூட்டரில் இதயத்தை பார்க்கலாம். ஆனால் அந்த இதயத்துக்கு உள்ளே இருக்கிறது பார்க்க முடியுமா? வெளிவட்டாரம் தானே பார்க்க முடியும், அப்படிதானே? அதுவும் தெரிஞ்சவர் யாரு? அப்ப அவரோட பிஞ்சு யாராவது இருக்கா? இல்லை. அவர் நம்மை சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கும். அவரை நீங்கள் கை விடக்கூடாது. அவரை நாம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கணும். அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். I am the protector, I am the provider. ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது I am the protector என்றார். நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், நான் உனக்கு பாதுகாவலனாக இருப்பேன் என்றார். ஒரு பாதுகாவலன் என்று சொன்னால் அவன் உயிரை விட
நம் உயிரையை பாதுகாக்கின்ற வேலை அவனுக்குரியது. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ எம் த ப்ரொடெக்டர். அதுக்கு பிறகு நமக்கு ஃபீடிங் பண்ணுவது, நமக்கு தீனி தருவதற்கு, உண்ணுவதற்கு, குடிப்பதற்கெல்லாம் தருகின்ற பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஐ எம் த ப்ரொவைடர். நான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுவேன், நான் உனக்கு கொடுப்பேன். தினந்தினமும் எவ்வளவு கொடுத்தாலும் அங்கே அந்த கலவரையோ அந்த கைகளோ குறையுமா? எடுக்க எடுக்க கொடுக்க கொடுக்க அது மீண்டும் மீண்டுமாகவே நிரம்பி வழியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 128 5ஆம் வசனம் பாருங்க. சங்கீதம் 128. ஆண்டவர் சீயோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உன் நாள் எல்லாம் நீ எருசலேமின் நல் வாழ்வை காணும்படி நான் அது மாற்றி சொல்லுகிறேன். எருசலேமில் இருந்து மட்டும்தான் ஆசீர்வதிப்பாரா? அருளாலயத்திலிருந்து ஆசீர்வதிக்க மாட்டாரா? அப்ப நம்ம ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு எருசலேம் போனோமா? சங்கீதக்காரன் சொல்லிட்டு போட்டுமே, எருசலேமில் போனாதான் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொன்னா நான் சொல்லுகிறேன், அருளாலயத்தில் வந்தால், அருளாலயத்தில் இரக்கத்தின் ஆண்டவருடைய முன்னிலையில வந்தால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் இரக்கத்தை பொழிவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்போ சொன்னாதான் சொல்லுவீங்க. நாங்க அப்பப்போ மறந்து போறோங்க, அப்படித்தானே? நாங்க அப்பப்போ மறந்து போறோம், நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கங்க. எருசலேம் போக வேண்டாம், எல்லோரும் எருசலேம் போக முடியுமா? ஆனா அருளாலயத்துக்கு எல்லாரும் வர முடியும் இல்லையா? வர முடியுமா? வர முடியாதா? அருளாலயத்துக்கு எல்லோரும் வர முடியும். ஜாதியோ மதமோ மொழியோ இனமோ கலாச்சாரமோ எதையும் பார்க்க வேண்டாம். இரக்கத்தின் ஆண்டவர் இடத்துல வந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொன்னால், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த ஆசீர்வாதம் மழையாய் கொட்டும். கொட்டுமா கொட்டாதா? கொட்டுமா கொட்டாதா? நனைந்தால் முழுமையாக குளிக்கணுமா? சொல்லும்போது நான் மழை நனைஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அப்படியே போய் குளிச்சுட்டு வா. இங்கே வரும்போது நாம கொஞ்சம் நனைஞ்சு வந்திருக்கலாம், வேர்வு கொட்டி வந்திருக்கலாம், வேதனையோட வந்திருக்கலாம், கண்ணீரோட வந்திருக்கலாம். பாக்கி அதையெல்லாம் யார் இடத்துல கொட்டுவோம்? யார் இடத்துல கொட்டணும்? மனிதனிடத்திலேயா? அதோ இருக்கிறார் ஆண்டவர், இரக்கத்தின் ஆண்டவர். அவர் முன்னிலையிலே கண்ணீரோட, அவர் முன்னிலையிலேயே உருகிய மனதோடையே நாம் அது பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் இரக்கம் உனக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சங்கீதம் 145 28ஆம் வசனத்தை, அல்ல 8ஆம் வசனம், வெறும் 8ஆம் வசனம், 148. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர், எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும். Praise the Lord. மறக்கவே மறக்காத சங்கீதம், திருப்பாடல்கள், சாம்ஸ் 105 8 9 வசனங்களை தினம் வாசிங்க. தினமும் காலையிலே வாசிங்க. அவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமும் கனிவும் அதற்கு உடைமை. இரக்கத்துக்கு உடைமை யாரு? கனிவுக்கு உடைமை யாரு? அன்புக்கு உடைமை யாரு? அந்த தெய்வம் நம்மிடத்தில் சொல்லுகிறார், நீ எவ்வளவோ பெரிய கொடிய பாவியா இருந்தாலும், எவ்வளவோ பெரிய குற்றவாளியா இருந்தாலும்,
உன் முகத்தை நீ மறைத்து வைத்திருந்தாலும் நான் உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன். நீ என்னை மறைத்து கொண்டிருந்தாலும் நான் உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன். காரணம், எனது இரக்கமும் எனது கனிவும் எனது பரிவும் அது உமக்குள்ளது. யாருக்குள்ளது? 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 Praise the Lord. எனக்குள்ளது என்று சொல்லணும். அதில் பங்கு கொடுக்காத. அவருக்குள்ளதும் சொல்லாத, இவருக்குள்ளதும் சொல்லாத, என் மகனுக்குள்ளும் சொல்லாத, என் மகளுக்குள்ளும் சொல்லாத, என் மனைவிக்குள்ளும் சொல்லாத. அவரவருக்கு தேவையானது அவரவர் அது பெற்றுக்கொண்டால், பகிர்ந்து கொடுப்பது வேற. பெற்று கொள்ளும் வரையிலையும் அவருக்கும் கொஞ்சம் கொடுன்னு சொன்னான்னா அவருக்கும் கொஞ்சம் கொடுத்து நமக்கு தான் கொஞ்சம் தருவோம். நாம் முதல்ல வாங்கிக்கணும். வாங்கிக்கணும் வேண்டாமா? எவ்வளவோ வாங்கிக்கணுமோ அவ்வளோ வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு அப்பாலைக்கே நம்ம கொடுக்கலாம். Praise the Lord. அதுதானே, நம்ம வாங்கி நிரம்பிக்கணும், நம்ம பை நிறைச்சிக்கணும். அப்படித்தானே? நான் முதல்ல திருப்தி ஆகணுமா வேண்டாமா? நான் முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் வேண்டாமா? நான் மகிழ்ச்சி அடைஞ்சாதான் அந்த மகிழ்ச்சி மற்றவர் கொடுக்க முடியும். துக்கத்தில் ஒருத்தர் மகிழ்ச்சி கொடுக்க முடியுமா? வேதனை ஒருத்தர் மகிழ்ச்சி கொடுக்க முடியுமா? சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கே, பரமானந்தம் என்று சொல்லுவார். ரிஜாய்ஸ், தி ஜாய் அண்ட் ரிஜாய்ஸ். பரமானந்தம் நமக்கு கிடைத்ததே நாம் பகிர்ந்து கொடுக்கும் பொழுதுதான் நாம் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாயிருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய். அவரிடத்திலேயே நன்மை தவிர வேற எதுவுமே கிடையவே கிடையாது. நாம் தின்மை செய்தால் அவர் நமக்கு தின்மையா செய்யணும்னு இல்லை. எத்தனையோ முறை அவர் உபதேசமும் ஆலோசனையும் கூறிய பிறகு அதையும் நம்ம மறுதலிக்கும் பொழுதுதான் அவருக்கு கோபம் உண்டாகும். ஒரு தகப்பனுக்கு கோபம் எப்படி வரும்? ஒரு தாய்க்கு கோபம் எப்படி வரும்? தன் பிள்ளை மீது பல முறையும் சொல்லி கேட்கவில்லை என்று சொன்னால் ஒரு குச்சி எடுப்பீங்களா இல்லையா? இன்னைக்கு உனக்கு சாப்பாடே கிடையாது, நீ பட்டினியா கிடை. அதுதானே கடுத்த, அதாவது கடைசி தண்டனை என்னது? அடித்தாலும் அடி வாங்கிக்கிட்டு. ஆனால் சாப்பாடு பட்டினியாக கிடக்கிறதுன்றதா சகிக்குமா அந்த குழந்தை? நான் பெரியவங்கெல்லாம் பட்டினியை போயிட்டு இதெல்லாம் நான் படுத்து இதெல்லாம் பட்டினியெல்லாம் எத்தனை முறை நான் கிடந்திருக்கிறேன், உபவாசம் எத்தனை நாளைக்கு இருந்திருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்ல போ. வீட்டுக்காருக்கும் வீட்டுக்காரிக்கும் சண்டை வந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் உப்பு அதிகமாக அள்ளி போட்டிருப்பீங்க, கொஞ்சம் புளி நல்லா கரைச்சி ஊற்றிருப்பீங்க, கொஞ்சம் காரம் ஒரு ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டிருப்பீங்க. அவரும் பாவம், என்ன சண்டை போட்டோம் கொடுத்தது சாப்பிடும்போது பார்ப்பாங்க, நல்ல உப்பு, டபுள் காரம், டபுள் புளி. அவரும் அது பாவம் ஏதேனும் சொல்லிட்டானா என்ன பார்த்துருவான். சாப்பிடும்போது ஏதேனும் சொல்லுவார் என்று எதிர்பார்த்து பக்கத்தில் நிற்பான். அன்னைக்கு பிரத்யேகமாக நிற்பான். ஏதேனும் சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டான். அபிப்பிராயத்தை கேட்டு குழம்பு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எப்படி இருந்தது? சூப்பர். எல்லா நாளும் செய்கிறதோட இன்னைக்கு தான் ரொம்ப நல்லா இருக்குது. இதுதாங்க ஆண்டவர். பாவம் நிமித்தமாக புளிப்பு, பாவம் நிமித்தமாகவே காரம், பாவம் நிமித்தமாகவே உப்பு. ஆனால் அந்த ஆண்டவரிடத்தில் வரும்போது அது தேனும் பாலுமாகவே மாறும். அல்லேலூயா. அவர் நம்மை கோபிக்கிறது கிடையாது, நம்மளை திட்டுறது கிடையாது, சபிக்கிறது கிடையாது. தீமை அவருடைய மனதில் இருந்து வருவது இல்லை. நீ தெரியாமல் செய்து போன காரியம், உன் அறியாமலே நடந்த காரியம், நான் உன்னை மன்னிப்பேன்.
நான் உன்னை கழுவுவேன், அந்த பாவ கரையை நான் கழுவுவேன், உன்னை நான் தூய்மைப்படுத்துவேன், மீண்டும் நான் உன்னை புது படைப்பாகவே மாற்றுவேன். நீ நம்பு, நீ விசுவசி. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாருங்களேன். தாம் உண்டாக்கிய அனைத்து மீதும் இரக்கம் காட்டுபவர். அவர் உண்டாக்கிய அனைத்து மீதும் இரக்கம் காட்டுவதென்றது விட்டுவிடுங்க. மரத்து மீது இரக்கம் காட்டினதோ, அல்லனா செடி கொடிகள் மீது இரக்கம் காட்டுவதோ, இல்லைன்னா பறவைகள் மீது, பட்சிகள் மீது, அல்லனா மிருகங்கள் மீது, அதெல்லாம் அவருடைய படைப்பிலேயே முக்கியமான படைப்பு எது? எல்லாம் படைத்த பொழுது நன்றாக இருந்தது, நன்றாக இருந்தது என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வம் மனிதனை படைத்த பொழுது நன்றாக இருப்பதாக சொல்லாமலேயே அவர் தமக்குள்ளவே அதை வாங்கி கொண்டார், தாங்கிக் கொண்டார். என் படைப்பு, என் சிருஷ்டி, என்னை போல், என்னை போல். அதனால் அவர் சொல்லுகின்ற வார்த்தை பார்த்தீங்களா? இரக்கம், அனைத்து மீதும் இரக்கம் என்றது எல்லா மனிதர்கள் மீதும் என்ற அர்த்தம். அது கிறிஸ்தவன் ஆயிருந்தாலும், அது யூதராக இருந்தாலும், அது பரிசேயர் ஆயிருந்தாலும், சதுசேயர் ஆயிருந்தாலும், முசல்மான் ஆயிருந்தாலும், அது இந்துவாயிருந்தாலும், மனித குலம் என்றதை கணக்கில் எடுத்து அந்த மனித குலத்தின் மீது அவர் பரிவு காட்டுகிறார், அவர் அன்பு காட்டுகிறார், தயை காட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் இரக்கம் அதிகமாகவே உள்ளவர், கோபித்துக் கொள்ள மாட்டேன். கோபிக்கிற ஒரு தெய்வம் இருந்தது. அந்த தெய்வத்திற்கு பிறகாகவே, இயேசுவினுடைய பிறப்புக்கு பிறகு கோபிக்கிற தெய்வம் அல்ல, மாறாகவே அரவணைக்கிற தெய்வமாகவே வந்தார். குற்றங்கள் செய்யக்கூடியவர்களை மார்போடு அணைக்கிறார். நீ ஒரு சாதாரண மனிதன், குற்றம் செய்வதிலேயே நான் உன்னை குறை சொல்லவில்லை. 3 முறை மறுதலிக்கப்பட்ட பேதுருவுக்கு மன்னிப்பு கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா? நம்மை மன்னிக்க மாட்டாரா? அந்த மன்னிப்புக்குரியவராகவே ஒரு பேதுருவோட அதிகமாக, பேதுருவோட அதிகமாகவே நாம் ஆண்டவரை பார்த்ததில்லை. இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்ததில்லை, கண்ணால பார்த்ததில்லை. ஆனால் பேதுரு கூடவே இருந்தார், உண்டு உறங்கினார். அவரே மனிதர். நாமோ பலவீனமானவர்கள் தான். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பலவீனமானவர்கள், குற்றம் புரியாதவர்கள் அல்ல. எனக்கு தெரியும், நான் மனிதனாய் உருவெடுத்து மனிதனாய் வாழ்ந்ததனாலேயே அந்த மனிதனுடைய எல்லா தன்மையும் என்னிடத்தில் உண்டு. அந்த பலவீனம் எனக்கு தெரியும், அந்த குறை எனக்கு தெரியும். அதனாலே சாதாரண மனிதன், நீ செய்யக்கூடிய தவறுக்கு எல்லாம் புரிந்த நான் உன்னை நான் தண்டிக்கிறதாயிருந்தால் அந்த தண்டனை சரியல்ல. அதனால தான் இரக்கத்தின் மூலமாகவே, மன்னிப்பின் மூலமாகவே அந்த ஆண்டவர் நம்மே சேர்த்து கொள்ளுகிறார். அங்கு இனம் இல்லை, ஜாதி இல்லை, மொழி இல்லை, கலாச்சாரம் இல்லை. அவர் அணைத்துக் கொள்ளுகிறார். எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காகவே தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகனை நாம் தெய்வமாகவே பெற்றிருக்கிறோம். அந்த தெய்வமே நமக்கு சகோதரனாக இருக்கிறோம். அந்த தெய்வம் நமக்கு ஒரு தாய் அன்போடு அதிகமாகவே அன்பு செலுத்துகிறார். அந்த தெய்வத்தினுடைய தேர்வு செய்யப்பட்ட பிள்ளைகள் என்ற முறையிலேயே நாம் அவருக்குரிய பிள்ளைகளாக வாழ வரத்தை கேட்டு, என்னை மன்னியும் என்று, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று உரத்த குரலிலே சொல்லு. எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி, அந்த மன்னித்த தெய்வம், இரக்கத்தையே பொழிந்த தெய்வம் நாம் ஏற்றுக்கொண்டு, என் பாவங்கள் மன்னிக்கப்படும்,
மன்னிக்கப்பட்டு விட்டது. நான் நம்புகிறேன், நான் விசுவசிக்கிறேன். அதனாலேயே ஆண்டவரே, இனிமேல் நான் உமக்குரிய மகனும் மகளுமாக வாழ்வேன் என்று உனக்கு வாக்குறுதி தந்ததனுக்காக நான் உம்மை கரங்களை உயர்த்தி உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.